Hello students, welcome to Maximum KMR channel. 10th standard maths chapter 7 mensuration example 7.13 கான solution. The slant height of a frustum. Frustumனா என்னன்னா ஒரு கோன். அந்த கோன்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த பார்ட்டை கட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ கட் பண்ணி மேலே எடுத்துட்டாங்கன்னா இந்த ரிமைனிங் பார்ட் தான் நம்ம ஃப்ரஸ்ட்ரம் சொல்லுவோம். கோன்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டை பேரலலா அதோடைய இதிலிருந்து கட் பண்ணிவிடுவாங்க. கட் பண்ணதுக்கப்புறமா அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா இதோடைய ஸ்லாண்ட் ஹைட்டை கொடுத்துட்டாங்க. ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் எ ஃப்ரஸ்டம் ஆஃப் எ கோன் இஸ் 5 சென்டிமீட்டர். இந்த ஸ்லாண்ட் ஹைட்டு எல்லுன்றது 5 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அண்டு ரேடி ஆஃப் இட்ஸ் எண்ட்ஸ். ரேடி ஆஃப் இட்ஸ் எண்ட்ஸ்னால் என்ன? மேலே ஒரு ரேடியஸ் இருக்கும், கீழே ஒரு ரேடியஸ் இருக்கும். இது சின்னதாக இருக்கும், இது பெருசாக இருக்கும். இப்போ 4 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. மேலே டாப்புக்கு 1 சென்டிமீட்டர், பாட்டம் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதனால் இது 4 சென்டிமீட்டர். இங்கே அதிகமாக இருக்கிறது தான் நம்ம பிக் ஆர்னு எடுப்போம். அப்போ பெரிய ரேடியஸ் ஆர்ன்றது 4 சென்டிமீட்டர், ஸ்மால் ஆர் ரேடியஸ் வந்து 1 சென்டிமீட்டர். இப்போ இது மூணும் தெரியும். நம்மளை என்ன ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க? ஃபைண்ட் இட்ஸ் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா. சொல்யூஷன். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க். ஆல்ரெடி கொஷின் பேப்பர்ஸ் லாஸ்ட் இயர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ சால்வ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? சிஎஸ்ஏ ஆஃப் ஃப்ரஸ்டம் ஆஃப் எ கோன், அதை ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஃப்ரஸ்டம் ஆஃப் எ கோன், ஒரு கோனுடைய ஃப்ரஸ்டம், அதோடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. இதுக்கு ஃபார்முலா என்னென்னா பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு எல் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, ஃப்ரஸ்டம்னா என்ன, அதுக்கான ஃபார்முலாஸை எப்படி டெரைவ் பண்ணோம் அப்படின்றதுக்கு ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கோம் ப்ரீவியஸாக. அந்த வீடியோ பார்க்கலன்னா நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல நமக்கு என்னென்ன டேட்டாஸ் தெரியுமோ அதை சப்ஸ்டியூஷன் பண்ணுவோம். பைன்றது 22 டிவைடட் பை 7 அண்ட் ரேடியஸ் ஆர் அப்படின்றது கோனுடைய பாட்டமில் இருக்கக்கூடிய பெருசாக இருக்கக்கூடிய ரேடியஸ் 4 சென்டிமீட்டர்ஸ் அண்ட் அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய ரேடியஸ் 1 சென்டிமீட்டர் போட்டாச்சு. இன்ட்டு ஸ்லாண்டிங் ஹைட்டை தே ஹேட் ஆல்ரெடி கிவன் 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. நவ் நெக்ஸ்ட்டு 22 பை 7 இன்ட்டு 4 + 1 5 ஆகிடும். இன்ட்டு இந்த ஒரு 5 5 மல்டிப்ளை பண்ணால் 25. இந்த 25 ஒரு 22ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 2 5s are 10, ரிமைண்டர் 1, 2 2s are 4, + 1 is 5. நெக்ஸ்ட்டு இதே 2ஆல் இந்த 25 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு அதே 50. ஸோ 515 வந்து நமக்கு ஆன்சர். அது நியூமரேட்டரில். அதே மாதிரி டினாமினேட்டரில் ஒரு 7 இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். 7 எத்தனை டைம்ஸ் கேன்சல் பண்ணால் வரும் பாருங்கள். 7 7s are 49 வந்துருச்சு. ரிமைனிங் 6 இருக்கும். 7 8s are 56. 56க்கு அதுக்கப்புறமா கேன்சல் பண்ணோன்னா 5 டைம்ஸ் அண்ட் 7 டைம்ஸ். இப்போ இது சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. சென்டிமீட்டர் ஸ்கொயர் யூனிட்ஸை நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். ஃபைனலாக கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஃப்ரஸ்டம் ஆஃப் த கோனை நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? 78.57 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.